சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூரில் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பள்ளி மாணவன் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் இறந்து போயிருக்கின்றார். பள்ளி சுவர் இடிந்து விழுந்த பொழுது 3 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். அதில் 2 மாணவர்கள் தப்பித்து விட்டார்கள். நல்ல வேளை அந்த பையன் மட்டும்தான் இறந்து போனான். இந்த இறந்து போன மாணவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? இதுதான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது என்று திமுக புலங்காகிதம் அடைகின்றது. இதற்கு என்ன பதில் உங்களிடத்தில் இருக்கின்றது? இதை விபத்தல்ல, அப்பட்டமான படுகொலை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். ஏனென்றால் 5 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்து விட்டு வருகின்றார். கட்டிடம் இடிந்து விழுகின்றது. இது மட்டும் இல்ல அன்பு நண்பர்களே, தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் 5000 பள்ளிக்கூடங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற அளவிற்கு இருக்கின்றது என்று அவங்களே மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை இருந்து கொண்டிருக்கின்றது.